ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மழை வருதா, பஜ்ஜி போடலான்னு இருக்கோம். கடலை மாவு இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். கடலை மாவு, அரிசி மாவு, வெறும் மிளகாத்தூள், உப்பு, இதில் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, பஜ்ஜி செய்யலாம். இது மழை வந்திருக்குல்ல, சரி பஜ்ஜி செய்யலாம், ஏன் விலாகாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலாகாக எடுக்கிறேன். இது நான் கரைச்சிட்டு கூப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், வாழைக்காய் இது கட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு கட் பண்ணியிருக்கேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். மழை பேஞ்சி விட்ருக்கு. வெளியேவும் காமிக்கிறேன் உங்களுக்கு செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். சிம்மில் வச்சுருக்கேன், இருங்க. ஏன் இப்படி சவுண்டு கேட்குதுன்னா, இதில் தண்ணி எழுதுறது போல இருக்குது. அப்படியே விட்டுட்டேன், டப்பு டப்புன்னு வெடிக்குது. பாருங்க, இதில் சைட்லலாம் இருக்கும் தண்ணி. தொடிக்காமல் அப்படி போட்டோம் போல இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? வீடியோலேயே இப்போ தான் பேசுகிறேன். எதனா தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் இல்லையா, இப்படிதான் இருக்கும். உங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய நல்ல நல்ல வ்ளாக் போடலாம். நான் போடுறேன். ஸ்லோவில் வச்சுட்டு வெளியே காமிக்கிறேன் எங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா செடி நிறைய வளர்த்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். மல்லியில் அப்படியே செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, மல்லிகைப்பூ செடி. இது மல்லிகைப்பூ செடி. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இதெல்லாம் வெளியே. இங்கே பார்த்தீங்களா பப்பாயா மரம். பப்பாயா பாருங்க எப்படி இருக்கு. 3 இருக்கு பப்பாயா மரம். என்னது இது? என்னங்க கலரே ஆக மாட்டேங்குது. ஐயோ, சோடா போடுறது மறந்துட்டேங்க. கொஞ்சம் சோடா போடணும். சோடா போட்டுக்கோங்க நீங்கள் செய்யும் போது. இது பார்த்தீங்களா எப்படி உப்பி வருது. சோடா போடலாங்க. பாருங்க, வரட்டி மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆகிட்டு இருக்குது. நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். இது செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா.
எதனா ஒன்று போடாமல் விட்டா இப்படி தான் நடக்கும். சாப்பாட்டில் சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டீக்கு பால் ஊற்றி வைக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இன்னொரு பேட்ச் ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா பால் வச்சுருக்கேன். பின்னாடி பஜ்ஜி என்ன சாப்பிடலாம். லாஸ்ட் பேட்ச் இதுதான் செஞ்சு முடிச்சு. டீ இப்போ தான் டீ பொடிக்க போட்டேன். கொதின்னு கொதிச்சுருந்துச்சு. நம்ம செடியில் விட்டது இது மரம், செடி இல்லை, சாரி. என் அக்கா கூப்பிட்றா, ஒரு நிமிஷம். இது வந்து என் அக்கா, இதுதான் என் அக்கா, பெரிய அக்கா. இங்கே பாருங்க எப்படி தூங்குறான் அந்த அண்ணா. பப்பாயா, எங்கள் செடி பப்பாயா செடின்ற பாருங்க, மரம். இது டீ, இது சாஸ், இது பஜ்ஜி எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் இப்போது வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க மறக்காமல். பாய்.